ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணி வரைக்குமே ஐடியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்ய போகிறோன்னு. பிள்ளையார் பண்டிகை வேறு. சரி, பிள்ளையார் வெளியில் வாங்கிட்டு வந்து வைக்கலாமா, நாமளே செய்யலாமான்னு ஒரு யோசனை. சரி செஞ்சு பார்க்கலாம் சொல்லிட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு மாவு கோதுமை மாவு வாங்கிட்டு வந்து அதில் மஞ்சள் கலந்து கொஞ்சம் பன்னீர் கலந்து சரி நாமளே செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. பிள்ளையார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வேறு என்னோடய பையன் கூட வந்து நான் ஹெல்ப் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மல்லு கட்டிட்டு இருந்தான். அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் மல்லு கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு அவன் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சான், குட்டி குட்டியாக வந்தது. சரி விடுக்கண்ணா, நானே ட்ரை பண்ணுறேன் அப்புறமேல் நீ செய்வேன்ட்டு. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்க. சாமி பூஜை ரூமில் குட்டியும் ஒரு விநாயகர் செஞ்சு வச்சுருப்பான் அவனே. அது வந்து அவனே செஞ்சு அவனே வைக்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் செஞ்சதுக்கப்புறம் கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் நைட்டு. அதை வச்சு கொஞ்சம் மாலை செஞ்சாச்சு சாமிக்கு. விநாயகருக்கு போடலான்ட்டு மாலை செஞ்சாச்சு. இந்த பாயாசத்துக்கு பாப்பா போய் பால் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டேன். பார்த்திங்கன்னா மாலை எல்லாமே நல்லா வந்துச்சு. மாலை செஞ்சுட்டு அடுத்தது வந்து சரி கிச்சனுக்கு போகலாம் கொஞ்சம். ஆனால் அவசரமாக செஞ்சதுனால கொஞ்சம் சின்னதாக நான் இப்போ பிள்ளையார் சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன். அந்த பிள்ளையாருக்கு வர அளவுக்கு மட்டும் மாலை செஞ்சு எடுத்துக்கிட்டேன். மிச்சத்தை அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த மாலை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போயாச்சு. அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை பார்த்திங்கன்னா ஒரு துணியில் போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் இட்லி பாத்திரத்தில் ஆவி பிடிக்க வச்சாச்சு. அதை இட்லி பாத்திரத்தில் ஆவிர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து அதை எடுத்து சுடு தண்ணி ஒரு பக்கம் வச்சுருந்தேன். சுடு தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி போட்டு கிளறலான்னு ட்ரை பண்ணேன். பட் கரண்டியில் வரலை எனக்கு. சரி கை சுட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நெய் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துச்சு. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டில் செஞ்சதுனால நான் கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிலோ மட்டும் பச்சரிசி போட்டுக்கிட்டேன். 1/4 கிலோவும் கம்மியாக 1/4 கிலோ போட்டேன். 1/4 கிலோ போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலக்கா கொட்டை இருக்கு இல்லையா, அதை வறுத்து நல்லா ஆற வச்சு புடச்சி எடுத்துன்னு வந்து வச்சு அது கூட கொஞ்சம் வெல்லம் போட்டு ஊறின மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 5 கொழுக்கட்டை மட்டும் கொஞ்சம் சொப்பு மாதிரி செஞ்சுட்டு மிச்சம்லாம் கொஞ்சம் நீட்டாக செஞ்சு அதை ஆவரி வச்சு எடுத்துட்டேன். ஆவரியில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம கொஞ்சம் சுண்டல் தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ளே சுண்டல் வேக வச்ச சுண்டல் இருந்தது. அதை போட்டு கொஞ்சம் வெங்காயம் 2 பூண்டு பல் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து விட்டு அந்த சுண்டலை எடுத்து அதில் போட்டாச்சு. சுண்டலை ஆக்சுவலாக சாமிக்கு படைகிறப்போ பார்த்திங்கன்னா சுண்டலில் வந்து நிறைய உப்பு போட மாட்டாங்க. சரி, நான் வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா உப்பு போட மாட்டாங்க. நானும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்தேன். சரி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு அது ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பாயாசம் காலையிலேயே செஞ்சு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாயாசம், கொழுக்கட்டை, சுண்டல் இது 3 வச்சு படைக்கிறதா தான் ஐடியா. அது 3 செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு தீபார்த்தனை பழம்லாம் வச்சு சாமி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு தீபார்த்தனை காட்டியாச்சு. ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஃபால்ட் இருந்தால்